எல்லாத்துக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா ஜாண்டியர் 5310 ரொட்டாவேட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்க வரோம். வர புழுதி ஏற்கனவே 5 கலப்பையோட ஓட்டி போட்டது, இன்றைக்கி ஓடிட்டு இருக்குது. எல்லோரும் மறக்காமீங்க ரொட்டாவேட்டருக்கு இது மாதிரி டம்மி சென்சிங் போய்ட்டு கம்பல்சரி போட்டுக்குங்க. சத்தியமானோட டஸ்கர் ரொட்டாவேட்டர் வண்டி பார்த்தீங்கன்னா ஜாண்டியர் 53 தம்பி ஓட்டிகிட்டு இருக்கிறான். நான் வரைக்கும் ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஏற்கனவே 5 கலப்பில் ஒரே அளவு ஓட்டி போட்டதுங்க. குச்சிக்கிழங்கு போடுறாங்க, அதனால் விதை குச்சி பண்ணுறாங்க, அதனால் ஓடுது. ஆப்ரேட் பண்ணுற கீர் பார்த்தீங்கன்னா லோ ஃபஸ்ட்டு 14 ஆர்பிங்க, 14 ஆர்பியில் ஓடிட்டுருக்குது. பிடிஎஃப் ஃபினிஷிங் பாருங்கள். டஸ்கரை பற்றி சொல்லவே இல்லை. டஸ்கர் யூஸ் பண்ணுற நண்பர்களுக்கு டஸ்கரோட அருமை தெரியும். புழுதிங்க, சரியான புழுதி. உனக்கு என்னப்பா ஒரு மணி நேரம் ஓடிட்டு 1500 பணம் வாங்குறேன்னு ஒரு வாரத்தை கேட்டாங்க எனக்கு இப்போ கஸ்டமர். அவங்களுக்கு குத்தி காட்டுற மாதிரி வெஸ்ட்டாக தெரியுங்க இந்த வீடியோவில். இந்த புழுதி உட்காந்து ஓட்டி பாருங்க, அப்போ தான் தேட்டருக்கார வச்சு கஷ்டம் தெரியும். சொல்லுங்க, ஜாண்டியரை பொறுத்த வரைக்கு பிடி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த மேலே பல்லு வருது இல்லைங்க வண்டையில், இதில் பல்ல வந்து கம்பெனி வர பல்ல அப்படியே திருப்பி போட்டிருக்காங்க. ஸ்பீட் வச்சா இருக்குது, அதனால் ஆர்பிஎம் கம்மியாக வச்சா போதுங்க. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா மணிக்கு 3.25 லிட்டர் டீசல் போகுதுங்க. இது பார்த்திங்கன்னா லோ ஃபஸ்ட்டில் ஓடுதுங்க. ஏன் லோ ஃபஸ்ட்டில் ஓட்டுன்னு கேட்கலாம், குச்சி ஒன்றாங்களாமாங்க. அதனால தான் கொஞ்சம் மெதுவாக ஓட்டி விடு, பார் அழிச்சு மட்டும் விட்டால் வேண்டாம், பாத்தி பிடிக்கணுன்ட்டாங்க. அதனால் லோ ஃபஸ்ட்டில் ஓடுதுங்க. இல்லைன்னா லோ செகண்டில் ஓட்டலாங்க. லோ ஃபஸ்ட்டில் போட்டோம்னா ஏக்கரா 2 மணி நேரங்க. லோ செகண்டில் போட்டால் ஏக்கரா 1.5 மணி நேரம் ஓடும். எங்கள் பக்கம் ரொட்டாவேட்டர் மணிக்கணுங்க. மணிக்கு 1500 42 பிளேடு, 34 பிளேடு 1300. உங்கள் ஏரியாவில் எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், தெரிஞ்சுக்கலாம். நிறையா பேர் நிறையா சந்தேகம் ஜாண்டியில் சொல்லுவாங்க, ஜாண்டியர்னால் டீசல் வச்சு போகும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. வேலைக்கு தார்ப்பே வைக்கணுங்க ஜாண்டியரில், இல்லைன்னா டீசல் வச்சு தாங்க போகுது. நான் இல்லைன்னு சொல்ல, நாமளும் எடுத்த புதுசாக நம்மளுக்கு தெரியலிங்க. 9 கலப்பைக்குங்க மணிக்கு 7 லிட்டர் போச்சு. ஆனால் மணிக்கு 3.5 ஏக்கர் எனக்கு பாஸ் ஆச்சு. ஹை ஃபஸ்ட்டை போட்டு சி ஃபஸ்ட்டை போட்டு ஆப்ரேட் பண்ணுங்க. அப்புறம் தான் மணி சொன்னாங்க. ஒருத்தர் தெரிஞ்ச ஒரு வண்டி வச்சுருக்காரு, அவர் கூப்பிட்டு கேட்டதுக்கு அவர் வந்து சி ஃபஸ்ட்டு போட்டு ஓட்ட வேண்டாங்க, நீங்கள் பி தேடை போட்டு ஓட்டுங்க, கரெக்டாக இருக்குங்க. இப்போ பி தேடை போட்டு ஓட்டி தான் மணிக்கு 3.25 to 4 லிட்டர் போதுங்க. அப்போ பார்த்திங்கன்னா கலப்பி பழைய கலப்பு வச்சுருந்தாங்க. அதனால் ஜாண்டி ரசிக நண்பர்கள் அவங்க தேவைக்கு டீசல் வச்சு போகுதுன்னு நினைக்கிறீங்க, வேலைக்கு அந்த ஆர்பிஎம் வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். ரொட்டாவேட்டர் அதாவது வண்டி எந்தளவு டீசல் மைலேஜ் வருதுன்னு செக் பண்ணிக்கலாம். நம்ம வண்டி ரொட்டாவேட்டருக்கு 3.25 to 4ங்க அந்த வரப்பொழுதிக்கு. அவ்வளோதான், அங்கே ஃபீல்டு முடிஞ்சது. நான் ஆக்சுவலாக 5:30 வந்துட்டேன். தம்பி இப்போ தான் இன்னொரு வண்டி எடுத்து வந்தாங்களா, நீ வந்து ஓர சுற்றுக்கு மண்ணு தள்ளும் போது எக்காரங்க ரொட்டாவேட்டர் டோரில் மண்ணு தள்ளாதீங்க. ரொட்டாவேட்டர் டோர் பெண்டாகி கலப்பையில் பரம் போட்டுங்க, பரம்பில் தள்ளிக்குங்க. அது ஒவ்வொருத்தரும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. ஆனால் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், ரொட்டாவேட்டர் டோரில் மண்ணு தள்ளாதீங்க, கலப்பை பரம்பில் மண்ணு தள்ளிக்குங்க. அப்புறம் இதில் 53 உழவு கலப்பை வீடியோ போட ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். ஜேடியோட டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. அவருக்கு நன்றிங்க. நான்